சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஆட்டோமொபைல்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சோலமன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சோலமன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டதா முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு தீயணைப்பு வாகனங்கள் எவ்வளவு நேரமா அந்த போராடி தீயை அணைக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா சாலை ஜிபி சாலையில அமர்ந்திருக்கக்கூடிய கேஆர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் குடோன்ல தான் இன்று அரை மணி நேரத்திற்கு முன்னதாக ஒரு தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதாவது இந்த சாலை முழுவதுமே, அதாவது இந்த ஜிபி சாலை முழுவதுமே ஆட்டோ, கார், டூ வீலர் உள்ளிட்டோட உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்டோமொபைல்ஸ் கடையினோட குடோனானது இந்த கேஆர் காம்ப்ளெக்ஸ்ல 2வது தளத்துல அமைந்திருக்கிறது. அந்த தளத்துல இருக்கக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய குடோன்ல தான் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு முழுவதுமாக கொழுந்து விட்டு எரிந்து வந்தது. இதனால இந்த தீ விபத்தானது அதிகப்படியாக ஏற்பட்டதால அந்த சாலை முழுவதிலுமே கரும்புகையானது சூழ்ந்து பெரிதளவு பாதிப்பானது ஏற்பட்டது. இது உடனடியாக இது குறித்து அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் அளித்த தகவலின் பேர்ல மொத்தம் 5 தீயணைப்பு வாகனங்கள்ல வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயினை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயினை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்போது உள்ளே யாரும் சிக்கவில்லை எனவும் அவர்கள் உடனடியாக வெளியே வந்துவிட்டதாகவும் தீயணைப்பு துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான சாலை என்பதால இந்த பகுதி முழுவதிலுமே இருக்கக்கூடிய அந்த கடையில பணிபுரியக்கூடிய மொத்த ஊழியர்களும் அந்த எரியக்கூடிய அந்த கடைக்கு முன்பாக கூடியதால அங்கு சிறிது நேரமானது பரபரப்பு ஏற்பட்டு உடனடியாக காவலர்களும் அங்கு குவிக்கப்பட்டு அவர்களை அப்புறப்படுத்தப்பட்டனர். ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்வதற்கு முன்னதாகவே அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு தற்போது முழுவதுமாக கொழுந்துவிட்டு எறிந்த அந்த தீயை தீயணைப்பு துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இதனால அப்பகுதியில சிறிது நேரமானது பரபரப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விபத்தானது எப்படி ஏற்பட்டது, முதற்கட்ட தகவல்ல மின்கசிவு என்ன கூறப்பட்டாலும் அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வருவார்கள். இது தொடர்பாக அருகில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகாரானது கொடுக்கப்படும். அதன் பிறகு தான் விசாரிப்பார்கள் எவ்வளவு மதிப்புல இந்த உதிரி பாகங்கள் நாசமாகி இருக்கிறது என்பது குறித்து தான் அதன் பின்னரே தெரிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். நன்றி சோலமன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.